இந்த 2 நண்பர்களோட சேர்ந்து நாமளும் காட்டுக்குள்ள போகலாமா? ஆமாங்க. ஆமையும், பாண்டா கரடியும். இவங்க 2 பேருக்குள்ள நட்ப பத்தின ஒரு குட்டி கதைய தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல அன்னைக்கு ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையில நம்ம ஆமையும், பாண்டா கரடியும் ரொம்ப சந்தோஷமா ஆளுக்கு ஒரு கொடைய பிடிச்சு ரொம்ப ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமை பாண்டாவ பார்த்து, "சரி, சரி ரொம்ப நேரமாயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போணும். நாளைக்கு நம்ம இந்த காட்டுக்குள்ள எங்க போலாம்? நீ அத பத்தி சொல்லவே இல்லையே!" அப்படின்னு பாண்டா கிட்ட ஆமை கேட்டுச்சு. உடனே பாண்டா சொல்லுச்சு, "நம்ம எப்பவுமே பகல்லே வரோம். இரவுல காடு எப்படி இருக்கும்னு நம்ம 2 பேரும் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. வா, வா நம்ம போய் இரவுல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாளைக்கு நம்ம 2 பேரும் இரவுல பார்க்கலாம்" அப்படின்னு. உடனே ஆமை சொல்லுச்சு, "ஐயையோ! இரவா? இருட்டுன்னா எனக்கு பயம்ப்பா. நான் வரமாட்டேன்ப்பா" அப்படின்னு. உடனே பாண்டா சொல்லுச்சு, "நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? சரி, சரி நான் வரேன். ஆமா எங்க வரணும்னு சொல்லலையே?" "அதுவா நம்ம காட்டுல இருக்கிற அந்த அருவிக்கிட்ட நீ வந்துரு." "சரி, சரி நாளைக்கு இரவு நம்ம சந்திக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். பாய்." மறுநாள் இரவும் வந்துருச்சு. ஆமை தன்னுடைய பாண்டா நண்பனை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள தேடி தேடி அலைஞ்சி ரொம்ப சோகமா சோர்ந்து படுத்துருச்சு. எந்த பக்கமும் தேடியும் போக வழி தெரியல. ஐயோ, நான் எப்படி என் நண்பனை பார்க்க போறேன்? எந்த பக்கம் போகணுன்னே எனக்கு தெரியலையே! யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன்னு அமைதியா படுத்தது. அப்போ அந்த பக்கமா ஒரு மின்மினி பூச்சி பறந்து வந்தது. அத பார்த்த ஆமை உடனே அந்த மின்மினி பூச்சிக்கிட்ட போய், "எனக்கு ஒரு உதவி செய்வியா?" அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மின்மினி பூச்சி, "சொல்லு நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்னோட நண்பனை பார்க்க போணும். அருவி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போறியா?" "ஓ அப்படியா? நானும் அருவிக்கிட்ட தான் போறேன் என் நண்பர்களை பார்க்க." "சரி வா 2 பேரும் சேர்ந்து அருவிக்கிட்ட போகலாம்." ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே 2 பேரும் பொறுமையா காட்டு வழியா அருவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அருவி பக்கத்துலயும் வந்துட்டாங்க. ஆமை தன்னுடைய பாண்டா நண்பனை தேடிச்சு. "ஓ அதோ பாண்டா நண்பன் நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு. உடனே பாண்டா ஆமைய பார்த்து, "ஏன் இவ்வளவு நேரம் வர்றதுக்கு?" உடனே ஆமை சொல்லுச்சு, "ஆமா எனக்கு பாதை தெரியாம நான் இந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டேன். அப்புறம் இந்த மின்மினி பூச்சி தான் எனக்கு உதவி செய்து பாதை காட்டுச்சு." "ஓ அப்படியா? நல்ல வேளை ஆமையே நீ வந்துட்ட. சரி வா நம்ம இந்த அருவில இந்த ஓடத்துல நம்ம சந்தோஷமா ஜாலியா போகலாம்" அப்படின்னு ஆமையும் பாண்டாவும் சேர்ந்து ஓடத்துல எவ்வளோ அருமையா இந்த அருவில நீந்தி போறாங்க பாருங்க. ஐ ஜாலி! ரொம்ப அருமையா இருக்கு பாண்டா. ஐயோ எவ்வளோ அருமையா இருக்கு. ஜாலியா இருக்குல்ல? இனிமேல் நாம அடிக்கடி இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப அருமையா இருக்கு இந்த இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.